வணக்கம். பிஎஸ்சிஆர் பேப்பர் 1ல் கீ கான்செப்ட்ஸ்குள்ளே ஒரு முக்கியமான கீ கான்செப்டான பவரை பற்றி நம்ம இப்போ லேர்ன் பண்ணுவோம். பவர் அப்படிங்கிறத தமிழில் அதிகாரம்னு நம்ம சொல்லலாம், ஆதிக்கம்னு சொல்லுவாங்க. அதிகாரம் அப்படின்றது கரெக்ட் டேர்மாக இருக்கும், ஆதிக்கம் அப்படின்றது டாமினன்ஸ். சரி, இந்த கீ கான்செப்ட் பவர் இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த கீ கான்செப்ட் பவரை எப்படி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் பார்க்குறது? பவர் கான்செப்டை பற்றி முக்கியமான ஸ்காலர்ஸ் அவங்களுடைய வியூ என்ன, இதை நம்ம பார்ப்போம். சரி, முதல்ல பவருங்கிற கான்செப்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பவர், அதிகாரம், இதை ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, த எபிலிட்டி ஆர் ஸ்ட்ரென்த் ஆஃப் அ பர்சன் ஆர் அ குரூப் டு அச்சீவ் சம்திங். ஒரு தனிநபரோ ஒரு குழுவோ தாங்கள் அடைய விரும்புகிறத அடையணும், அதற்கான அந்த தகுதி, திறன் அல்லது ஆற்றல், இதுதான் பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுங்க, ஒரு பையனுக்கு சாக்லேட் சாப்பிடணும்னு ஆசை. சாக்லேட்டை பார்த்துட்டான், வீட்டுக்கு போகிறான், அப்பா கிட்டே அம்மா கிட்டேயோ எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு கேட்குறான். சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்ககிட்ட பணத்தை வாங்கி அந்த சாக்லேட்டை வாங்கி அவன் சாப்பிட்டுட்டான் அப்படின்னா இது பவர். ஓகேவா? அப்போது இட் இஸ் எ எபிலிட்டி ஆர் அ ஸ்ட்ரென்த் ஆஃப் சம்ஒன். ஓகே, பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா பவர்னுடைய அர்த்தம் இதுதான். பவர் இஸ் த எபிலிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் அ சோஷியல் குரூப் டு அச்சீவ் தேர் கோல்ஸ் இன் அ சோஷியல் இன்ட்ராக்ஷன். நம்ம எல்லாரும் இந்த சொசைட்டியில் இருக்கோம் இல்லையா? அந்த சொசைட்டியில் மக்கள் மத்தியில் இன்ட்ராக்ஷன் இருக்கா, அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கா? அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸும் சோஷியல் குரூப்ஸும் அவங்களுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ணணும். உதாரணத்துக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் எடுத்துங்க. ஐஏஎஸ் எக்ஸாம் யார் எழுதுவா? ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ். அவங்க எங்கே இருக்காங்க? சொசைட்டிக்குள்ளே இருக்காங்க. அவங்க மத்தியில் இன்ட்ராக்ஷன் இருக்கா? இருக்குது. ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறதே சோஷியல் இன்ட்ராக்ஷன் தான். அந்த சோஷியல் இன்ட்ராக்ஷனுக்குள்ளேயே இண்டிவிஜுவலோ அல்லது சோஷியல் குரூப்போ அவங்களுடைய இலக்கை அடையணும், கோல்ஸை அச்சீவ் பண்ணணும். ஐஏஎஸ் எக்ஸாமில் நிறைய பேர் எழுதினாலும் ஒரு சில பேர் தான் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுவாங்க, மற்றவங்களால அச்சீவ் பண்ண முடியாது இல்லையா? இது பவர். அப்போது எபிலிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் டு அச்சீவ் தர் கோல்ஸ் இன் அ சோஷியல் இன்ட்ராக்ஷன். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்தியாவில் ரிசர்வேஷன் பாருங்கள், நிறைய பேர் மத்தியில் சொசைட்டியில் காம்படிஷன் இருக்கும். நிறைய குரூப்ஸ் எங்களுக்கான ரிசர்வேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ஒரு சில கேஸ்ட் குரூப்ஸ் புதுசாக ரிசர்வேஷன் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நத்திங் பட் ட்ரைங் டு அச்சீவ் சம்திங் இன் அ சோஷியல் இன்ட்ராக்ஷன். இதே நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு 2 நாடுகள் சண்டை போட்டுப்பாங்க. இன்றைக்கி ரஷ்யா யுக்ரைன் எடுத்துங்க. 2 பேருமே தாங்கள் இன்னொரு நாட்டின் மீது அதிகாரத்தை செலுத்த நினைக்கிறாங்க இல்லையா? யுக்ரைன் அப்ளைஸ் பவர் ஆன் ரஷ்யா, ரஷ்யா அப்ளைஸ் பவர் ஆன் யுக்ரைன். இங்கேயும் நீங்கள் பாருங்கள், இந்த இன்ட்ராக்ஷனில் யார் அவங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண போகிறா, இது பவர். அப்போ இந்த வேர்ல்டே நீங்கள் ஒரு சொசைட்டியாக பார்த்தீங்கன்னா இங்கே இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய யூனிட்ஸுங்கிறது நாடுகளாக இருக்கும். பவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்காலர் மேக்ஸ் வெப்பர், ஜெர்மன் ஃபிலாசபர். மேக்ஸ் வெப்பர் பவரை பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பவர் இஸ் த எபிலிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் அ குரூப் to achieve their goals even in the face of resistance from others-னு சொல்கிறார். ஒரு தனிநபரோ ஒரு சமூக குழுவோ தாங்கள் அடைய நினைக்கிறத அடையணும். எப்போனா மற்றவங்க கிட்டேருந்து எதிர்ப்பு இருந்தாலும் அடையணும். அதுதான் பவர் அப்படின்னு சொல்கிறார். உதாரணத்துக்கு 2 நாடுகள் அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. அல்டிமேட்டாக ஒரு நாடு வின் பண்ணும் இல்லையா? அப்போது 2 பக்கம் இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 2 சைடு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் அல்டிமேட்டாக ஒருத்தர் வின் பண்ணிடுறாங்க. இதுதான் பவர். அப்போ மேக்ஸ் வெப்பர் இன்னுமே ஒரு டீப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ரெசிஸ்டன்ஸ் இருக்க தான் செய்யும். யூ ஷுட் ஓவர் கம் தட் ரெசிஸ்டன்ஸ் டு அச்சீவ் யோர் கோல். 2020 இந்தியாவில் கவர்மெண்ட் ஆர்டினன்சஸ் மூலமாக 3 ஃபார்முலாஸை கொண்டு வந்தாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா சிவியர் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. நிறைய ஃபார்மர்ஸ் குரூப் ரெசிஸ்ட் பண்ணாங்க. அதே நேரத்தில் கவர்மெண்ட்டும் விடாப்படியாக இருந்தது, கவர்மெண்ட்டும் ரெசிஸ்ட் பண்ணுது. இப்போ 2 பக்கமும் ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள். அதற்கப்புறம் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு நடத்தப்பட்டு அல்டிமேட்டாக ஃபார்மர்ஸ் குரூப் வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 3 ஃபார்முலாஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இது an எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பவர் ஆஸ் புட் ஃபார்வர்ட் பை ஜெர்மன் ஃபிலாசபர் மேக்ஸ் வெப்பர். மேக்ஸ் வெப்பருக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான ஸ்காலர் இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் யாருன்னா ராபர்ட் டால். 2 பாயிண்ட்ஸ் அவர் சொல்கிறார். ஒன்று, பவர் இஸ் அன் அட்ரிபியூட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் எக்ஸைஸ்ட் ஓவர் அதர்ஸ்னு சொல்கிறார். அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு நபர் இன்னொரு நபர் மீது செலுத்தக்கூடிய ஒரு பண்பு,
அல்லது ஒரு விடயம் அப்படின்னு சொல்கிறார். நத்திங் பட் டாமினேஷன். நீங்கள் இன்னொருத்தர் மேலே ஆதிக்கத்தை செலுத்தணுமா, அது பவர். ரெண்டாவது பாயிண்டில் இன்னும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். என்ன சொல்கிறாருன்னா, யூசிங் பவர் ஒன் பர்சன் வில் மேக் another person do what they will not normally do, அல்லது ஒன் பர்சன் மேக்கிங் another person do something against their own will. இப்போ 2 நபர் இருக்காங்கன்னு, பர்சன் ஏ பர்சன் பி. பர்சன் ஏ கையில் பவர் இருக்குன்னா அவர் வந்து பர்சன் பியை ஏதாவது ஒன்று பண்ண வைக்கணும், அவருடைய விருப்பத்துக்கு எதிராக. இதுதான் பவர். புரியுதுங்களா? அப்போது ராபர்ட் டாலும் மேக்ஸ் வெபரும் கீ கான்செப்ட் பவர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஸ்காலர்ஸ். இந்த 2 பேருடைய வியூ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஆன்சர்ஸில் எழுதணும். அடுத்து பவரை பேசிக்காக 2 ப்ராட் டைமென்ஷன்ஸில் பார்க்கலாம். ஒன்று பவர் ஓவர், இன்னொன்று பவர் டூ. பவர் ஓவர் அப்படிங்கிறது நெகட்டிவ் கான்செப்ட் ஆஃப் பவர். பவர் டூ அப்படிங்கிறது பாசிட்டிவ் கான்செப்ட் ஆஃப் பவர். பவர் ஓவர் முக்கியமான ஸ்காலர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஹாப்ஸ், நிக்கோலோ மேக்கியவெல்லி, கார்ல் மார்க்ஸ், இவங்களெல்லாம் சொல்லலாம். த பவர் ஓவர் அப்படிங்கிறது ஒரு நபரோ ஒரு குழுவோ ஒரு நாடோ, இண்டிவிஜுவல், சோஷியல் குரூப் ஆர் அ கண்ட்ரி, தே வில் டாமினேட் அதர்ஸ் அண்ட் தே வில் அச்சீவ் தேர் கோல். இதுதான் இந்த பவர் ஓவர். இங்கே பார்த்தீங்கன்னா டாமினேஷன் இருக்கும், எக்ஸ்ப்ளாய்டேஷனும் இருக்கும். அப்போது ஒரு குரூப் வந்து வின் பண்ணுவாங்க, இன்னொரு குரூப் வந்து லூஸ் ஆவாங்க. அல்லது ஒரு குரூப் டாமினேட் பண்ணோம், இன்னொரு குரூப் வந்து அப்ரஸ்டு குரூப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு கார்ல் மார்க்ஸ் எடுத்துங்க. கார்ல் மார்க்ஸை வச்சு நீங்கள் பவர் ஓவர் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சொசைட்டியில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பினுடைய பேர் பூர்ஷ்வாசே அப்படின்னு சொல்கிறார். பூர்ஷ்வாசே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓனர் ஆஃப் கேபிட்டல், முதலாளிகள் தான் பூர்ஷ்வாசே. இவங்க தங்களுடைய பவரை இன்னொரு குரூப் மேலே செலுத்துகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோலிட்டேரியட். ப்ரோலிட்டேரியட்டுங்கிறவங்க உழைக்கும் வர்க்கம், ஒர்க்கர்ஸ். அப்போ ஒர்க்கர்ஸ் ப்ரோலிட்டேரியட், பூர்ஷ்வாசேங்கிறவங்க கேபிட்டலிஸ்ட். இங்கே யார் கையில் பவர் இருக்குன்னா பூர்ஷ்வாசே கையில் அந்த பவர் இருக்கும். அந்த பவரை அவங்க ப்ரோலிட்டேரியட் மேலே செலுத்துகிறாங்க. இது வந்து பவர் ஓவர். இன்னொரு கான்செப்ட் பவர் டூ. இது பாசிட்டிவ் கான்செப்ட் ஆஃப் பவர். முக்கியமான ஸ்காலர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா ஆரண்ட், அதுக்கப்புறம் ஜே ரூசோ. அண்ணா ஆரண்ட் பவரை எப்படி பார்க்குறாங்கன்னா பாசிட்டிவாக பார்க்குறாங்க. பவருங்கிறது கவர்மெண்ட் கையில் இல்லை, பவருங்கிறது மக்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் கையில் ஆக்சுவலாக இருக்கிறது வந்து வன்முறையாம், வைலன்ஸாக. மக்கள் கையில் இருக்கிறது தான் பவராக, அதிகாரமாக. மக்கள் வந்து பொது வெளியில், அதாவது பப்ளிக் ஸ்பியரில் ஒன்று கூடணும், தங்களுக்கு என்ன தேவையோ, தங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை அவங்க ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி பப்ளிக் ஸ்பியரில் மக்கள் ஒன்று சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தான் பவர் உருவாகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பவர் அரைசஸ் when people come together to participate in politics in the public sphere. அழகாக சொல்கிறாங்க. அப்படி பொது வாழ்க்கையில் மக்கள் ஒன்று சேரல, பேசலை அப்படின்னா அங்கே பவர் வராதான், அதிகாரம் வராதான். அதற்கு பதிலாக என்ன வந்துடும்னா டொட்டாலிட்டேரியனிசம் வந்துடுமா, அதாவது சர்வாதிகாரம் வந்துடுமா. அவங்க சில எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நாசி ஜெர்மனி, அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் யுஎஸ்எஸ்ஆர், இங்கெல்லாம் டொட்டாலிட்டேரியனிசம் இருந்தது. காரணம் என்னென்னா மக்களுக்கு உரிமை இல்லை, அவங்க பப்ளிக் ஸ்பியரில் ஒன்று சேர்ந்து பேசலை, இதனால் பவரே உருவாகலை, அதற்கு பதிலாக வைலன்ஸ் தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா ஆரண்ட் பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒன்று சேரும்போது பவர் உண்டாகும். அதுக்கப்புறம் அவங்க ப்ரைவேட் ஸ்பியர் வீட்டுக்கு போகும்போது பவர் டிஸப்பியர் ஆகும். இதுதான் அண்ணா ஆரண்ட்ஸ் கான்செப்ட் ஆஃப் பவர். இது வந்து பவர் டூ, பாசிட்டிவ் கான்செப்ட் ஆஃப் பவர். சரிங்களா? அடுத்து இந்த பவரோட அசோசியேட் ஆன இன்னொரு கான்செப்ட் இருக்குது, அது பேர் அத்தாரிட்டி. அத்தாரிட்டி மீன்ஸ் லெஜிட்டிமேட் பவர். பவருங்கிறது என்னென்னு நம்ம பார்த்தோம். அந்த பவருக்கு லெஜிட்டிமசியும் கூட சேர்த்து தான் அது வந்து அத்தாரிட்டியாக மாறுது. லெஜிட்டிமசி மீன்ஸ் ரைட்ஃபுல்னஸ். ஒரு விஷயம் சரி, ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா அது பேர் லெஜிட்டிமேட். மக்கள் வந்து ஒரு முடிவையோ அல்லது ஒரு ரூலையோ ஒரு லாவையோ நல்லது, அது சரியானது, நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நாட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது பேர் லெஜிட்டிமசி. எங்கெல்லாம் அந்த பவர் வந்து லெஜிட்டிமசியை பேஸ் பண்ணியிருக்கோ அது வந்து அத்தாரிட்டியாக மாறுது. ஓகேங்களா? எங்கெல்லாம் லெஜிட்டிமசி இல்லையோ பவர் வெறும் பவராக தான் இருக்கும், லெஜிட்டிமசியாக மாறாது.
உதாரணத்துக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துங்க. போலீஸ் கையில் என்ன இருக்குது? அவங்க கையில் பவர் இருக்குது. ஆனால் இது வெறும் பவர் மட்டும் கிடையாது, இது அத்தாரிட்டி. காரணம் என்னென்னா, இட் இஸ் பேக்டு பை லெஜிட்டிமசி இல்லையா? அந்த பவர் யார் கொடுத்தா? மக்கள் கொடுத்துருக்காங்க. போலீஸ் கேன் யூஸ் த பவர். ஒய்? டு ப்ரொடெக்ட் த பீப்புள். அப்போ போலீஸ் கையில் பவர் இருக்கிறது நல்லது, அதை வச்சு தான் அவங்க நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னு மக்கள் என்றாங்க இல்லையா? அந்த சப்போர்ட் இருக்குல்ல, இதுதான் இந்த அத்தாரிட்டி அப்படிங்கிற கான்செப்ட். இதே ஒரு பயங்கரவாதி எடுத்துங்க, அவர்கிட்ட பவர் மட்டும்தான் இருக்கும், அத்தாரிட்டி இருக்காது. காரணம் என்னென்னா, அங்கே லெஜிட்டிமசி கிடையாது. இதுதான் இந்த பவருக்கும் அத்தாரிட்டிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அடுத்து இந்த பவர் இருக்கு இல்லையா, அதிகாரம். இந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி மக்களையும் நாட்டையும் ஆட்சி செய்வதற்கு ஆட்சியாளர்கள் ஹெஜிமோனி அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. ஹெஜிமோனி பற்றி யார் பேசுகிறான்னா, கிராம்ஷி. கிராம்ஷிங்கிறவர் ஒரு நியோ மார்க்சிஸ்ட், நவீன மார்க்சியம். ஹெஜிமோனிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, பவரை கையில் வச்சுருக்கவங்க, அந்த பவரை அவங்க வந்து லெஜிட்டிமேட் ஆக்கணும். அதாவது மக்கள் அந்த பவர் நல்லது தான், அந்த பவரை நம்ம மேலே ஆட்சியாளர்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கணும். இந்த லெஜிட்டிமசியை அவங்க எப்படி உருவாக்குறாங்கன்னா, ஹெஜிமோனி மூலமாக உருவாக்குறாங்களாம். இந்த ஹெஜிமோனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம்ஷி சொல்கிறாரு சிவில் சொசைட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து ஸ்டேட்டை ரெண்டாக பிரிக்கிறார், சிவில் சொசைட்டி அண்ட் பொலிட்டிக்கல் சொசைட்டி. ஸ்டேட்டுங்கிறது நாடு, ஸோ ரெண்டாக டீகோட் பண்ணிடுறார். சிவில் சொசைட்டி இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட ஹெஜிமோனி இருக்குமா. இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல் சொசைட்டி, அதுக்கிட்ட பவர் இருக்குமா. இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் அந்த ஸ்டேட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதில் ஹெஜிமோனி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்டேட்னுடைய ஃபவுண்டேஷனை இந்த சிவில் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஹெஜிமோனியை வச்சு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்தியா எடுத்துங்க, இந்தியா ஸ்டேட்டு தானே, நாடு. கிராம்ஷி என்ன சொல்லுவார்னா, இந்தியாவினுடைய அந்த பேஸு இந்தியாவுடைய சிவில் சொசைட்டி தான் அப்படின்னு சொல்லுவார். அந்த சிவில் சொசைட்டியில் ஹெஜிமோனிங்கிறது இருக்குது, அந்த ஹெஜிமோனி தான் லெஜிட்டிமசியை கொடுக்குது அந்த ரூலர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லுவார். இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டியில் ஹெஜிமோனி நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வேல்யூஸ்லாம் இருக்கும், சில ஐடியாஸ் இருக்கும், அதாவது சில பண்புகள், சிந்தனைகள், இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஹெஜிமோனி. இந்தியா ஒரு டெமோக்ரஸி இல்லையா, இந்தியா ஒரு பீஸ்ஃபுல் கண்ட்ரி. நம்முடைய அணு ஆயுதங்களை வேறு எந்த நாட்டுக்கு எதிராகவும் யூஸ் பண்ண மாட்டோம். அது இல்லாமல் இந்தியாவுக்குள்ள எல்லா மக்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, ஒத்துக்கிறீங்களே? அதை தாண்டி இந்தியன் ஸ்டேட் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், மக்கள் நலன் பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசு. இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த சிவில் சொசைட்டியில் தான் இருக்கும். அதில் தான் இந்த ஹெஜிமோனி இருக்குது. இந்த ஹெஜிமோனி தான் அந்த ஸ்டேட்டுக்கு லெஜிட்டிமசியை கொடுக்குது. அப்போது ஸ்டேட் கையில் பவர் இருக்குது, ஆனால் அந்த பவர் வந்து ஹெஜிமோனியை பேஸ் பண்ணி இருக்குது. ஹெஜிமோனி தான் அந்த பவரை ரைட்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு லெஜிட்டிமசியை கொடுக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரு சில நாடுகள் பார்த்திங்கன்னா சர்வாதிகார நாடுகளாக கூட இருக்கும், ஆனால் அங்கேயும் அந்த ஆட்சியாளர்கள் பார்த்திங்கன்னா பவரை சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. அதற்கும் காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஹெஜிமோனி வந்து லெஜிட்டிமசியை கொடுக்கும். இப்போ சைனா எடுத்துங்க, இந்தியா மாதிரி சைனா ஒரு டெமோக்ரஸி கிடையாது, நான் டெமோக்ரஸி. ஆனாலும் அங்கே ஹெஜிமோனி இருக்கும், அந்த ஹெஜிமோனி தான் லெஜிட்டிமசியை கொடுக்கும். இப்போ இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சைனாவில் பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு கரப்ஷன் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இருக்காது. பொருளாதார வளர்ச்சிக்கு அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. அது இல்லாமல் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கும், அரசியலில் நிலைத்தன்மை இருக்கும், ஏன்னா ஒரே கட்சி தான் அங்கே ஆட்சி பண்ணும். அது இல்லாமல் சோஷியலிசம் அப்படின்ற ஒரு பொருளாதார கொள்கையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து சைனா செயல்படுது. இது சைனாவுடைய ஹெஜிமோனி. இது எங்கே இருக்கும்னா சைனாவுடைய சிவில் சொசைட்டியில் இருக்கும். இந்த ஹெஜிமோனியை வச்சு தான் லெஜிட்டிமசியை வந்து சைனீஸ் ரூலர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. மக்கள் அந்த சைனீஸ் கவர்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணுவாங்க. இது சைனாவில் இருக்கக்கூடிய லெஜிட்டிமசி. இதை வந்து கிராம்ஷி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பவர் பொறுத்த வரைக்கும் இந்த ஹெஜிமோனி அப்படின்ற கான்செப்டோட அசோசியேட்டாக இருக்குது. ஓகேவா? பவர் இஸ் லெஜிட்டிமைஸ்டு த்ரூ ஹெஜிமோனி. அதிகாரம் ஹெஜிமோனி மூலமாக தான் நியாயமாக்கப்படுது, அங்கீகாரம் கொடுக்கப்படுது. ஓகேவா?
ஆப்பிரிக்காவில் பாருங்கள் நிறைய நாடுகள் மிலிட்ரி ரூலில் இருக்குது, ஹண்டான்னு சொல்லுவாங்க. அங்கேயும் அந்த ஹெஜிமோனி மூலமாக லெஜிட்டிமசி கிடைக்கும். சப் சஹாரன் ஆப்பிரிக்கா அதுக்குள்ளே சஹல்ன்ற ஒரு ரீஜன் இருக்குது. இன்றைக்கி நிறைய நாடுகள் அங்கே மிலிட்ரி ரூல் தான். ஆனால் நிறைய மக்கள் அந்த மிலிட்ரி ரூலை ஏற்றுக்கிறாங்க. காரணம் என்னென்னா, மிலிட்ரி ரூலுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ஸ் அவங்க எலெக்டடாக இருந்தாலும் அவங்களால எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை அந்தளவுக்கு கொண்டு வர முடியல, கரப்ஷனை குறைக்க முடியல, அது இல்லாமல் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எதிர்த்து சண்டை போட முடியல. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மிலிட்ரி ரூலர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இதிலெல்லாம் நல்ல சேஞ்சஸை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கரப்ஷனை குறைச்சிருக்காங்க, ஓரளவுக்கு நல்ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, டெரரிசம்க்கு எதிராக ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு யங் லீடர் அங்கே இருக்கார், பர்கினோ ஃபாசோவில், இப்ராஹிம் ட்ரவோரே அவர் பேர். அவர் ஒரு டிக்டேட்டர் தான், சர்வாதிகாரி. ஆனாலும் மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. கான்செப்ட் என்ன? ஹெஜிமோனி மூலமாக அங்கே லெஜிட்டிமசியை அவர் உருவாக்கி வச்சுருக்கார். இந்த லெஜிட்டிமசி தான் இந்த பவருக்கான ஒரு பேஸாக இருக்குது. நன்றி.